ரோகிணி மனோஜுக்கு பெரிய ஆர்டர் வாங்கி கொடுத்ததுனால விஜயா ரோகிணி தலையில் வச்சு ஆடுறா. ஆனால் இப்போ நடக்க போகிற சம்பவத்தினால வச்சு ரொம்பவே அடிமட்டமாக்குவான்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருமே குலதெய்வ கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி ஊருக்கு எல்லாம் போகிறாங்க. அங்கே போனால் ரோகிணியோட அம்மாவும் அவங்க அப்பாவுக்கு தவசம் பண்ணுறதுக்காக நீ அங்கே ஊருக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. நாங்கள் எப்படி தீபாவளி கொண்டாடுறது எல்லாம் ஒன்றா இருப்போம், நீ மட்டும் எங்கே அங்கே வர சொல்கிறேன், ஏம்மா இப்படியெல்லாம் பண்ணுற அப்படின்ட்டு அவர் எனக்கு என்ன செஞ்சார், நான் அவருக்கு போய் தவசம் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கேட்க, அவருக்கு நீ நல்லது செய்யாட்டி கூட பரவாயில்ல, அவர் உன்னோட அப்பாடி அதுக்காக நாடி செய்யடி, கடைசியில் இல்லாட்டி எனக்காகனாச்சும் நீ அந்த காரியத்தை செஞ்சு கொடுடி அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே சரி நான் வரேன். கிறிஸ்துவமு அம்மா நீங்கள் இந்த தீபாவளிக்கு என் கூட தான் இருக்கணும்னு சொல்லி கேட்டோன்னே சரின்ட்டு ரோகிணி நான் வரேன் அப்படின்ட்டு ஒத்துக்கிறா. நீ மகேஷ் நீயும் கூட வா, அப்போ தான் ஏதாவது ஒன்று பிரச்சனைனா வேணா எங்கள் வீடு எங்கள் பாட்டி வீடும் அவங்க எங்கள் ஊரும் உடனே பக்கம் தான், யாராச்சும் என்னை பார்த்துட்டாங்கனாலும் பிரச்சனையாயிடும், அதனால் நீ சொந்த பந்தம்னு சொல்லி உன்னை சொல்லி சமாளிச்சுக்குவேன், நீ அதனால் அங்கே வா அப்படின்னு சொல்லி மகேஷை கூட்டிகிட்டு போகிறா. சரின்னு அவளும் ஒத்துக்கிறா. எங்கள் வீட்டுக்காரர் வெளியூருக்கு போயிட்டார், அதனால் நானும் வரேன் அப்படின்னு சொல்லி மகேஷும் ஒத்துக்கிறா. ஆனால் வித்யா சொல்லுவா, இவங்களை நம்பாத, என்றைக்கா இருந்தாலும் ஏதாவது ஒன்று பண்ணி காலை வாரி விடுவான்னு சொல்லி வித்யா சொல்கிறதே மகேஷ் நம்ப மாட்டா. கடைசியில் பெரிய குண்டவாக தூக்கி அந்த ஊருக்கு போனாலும் மகேஷுக்கு ரொம்ப பிரச்சனை இருக்குதுங்கிறது மகேஷ் தெரியாமல் அவளும் கிளம்பி போகிறா. எல்லாருமே இவங்களும் அவங்க பாட்டி ஊருக்கு கிளம்பி எல்லாம் போகிறாங்க. போய் பாட்டி வீட்டில் எல்லாமே சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஆனால் ஒரு சாமியார் மீனாவை பார்த்துட்டு நீ இங்கே இருக்காத, போயிருன்னு சொல்லி சொல்கிறா. இவன் எதுக்கு சொல்கிறானே தெரியல அப்படின்ட்டு மீனா ரொம்பவே பயந்து இருக்கிறா. அது இல்லாமல் கோயிலில் சொன்னது இல்லாமல் வீட்லேயும் அதேமாரி சொல்கிறா. என்னடா இப்படி சொல்கிறான்னு அவங்க முத்து அவங்க பாட்டிக்கிட்ட சொல்கிறப்ப அவன் கோயிலில் தான் இருப்பான், அவன் யார்கிட்டையும் எதுவும் வாங்கி சாப்பிட மாட்டான், ஆனால் அவன் ஒவ்வொன்றும் சொல்கிறது கரெக்டாக நடக்குது. ஒரு பொண்ணுக்கு கல்யாணமே ஆகாமல் இருந்துச்சு, ஆனால் அவன் சொன்னானே கல்யாணம் நடந்துச்சு, உனக்கு கல்யாணம் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னான். அதே மாதிரி ஒரே வார்த்தை ஏன் எதாச்சும் சொன்னானா அப்படின்னு சொல்லி ஆமாம் மீனாவை பார்த்து ஊரை விட்டு போயிரு அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அப்படின்னா சரி விடு, அவர் பார்த்தா பைத்தியக்காரனாட்டவே இருக்கிறா, ஆனால் சாப்பாடு இல்லாமல் இருக்கிறா அப்படின்னு சொல்லி முத்து சொன்னோன்னே அவன் சாப்பாடு கொடுத்தாலும் வாங்க மாட்டான், யார்கிட்ட வாங்கி சாப்பிடணுமோ அப்படி தான் அவனை செய்வான். சரி விடு, நம்ம நல்ல காரியத்துக்கு தானே வந்திருக்கோம், அதனால் எதுவும் நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்லிவிட்டு எல்லோரும் சரி போய் தூங்கணும்னு சொல்லி சொன்னாங்க. திரும்பவும் அதே மாதிரி வீட்லேயும் அதே சொன்னோன்னே எல்லாரையும் பார்த்து பயப்படுறாங்க. என்னடா மீனாவே பார்த்து சொல்கிறா அப்படின்ட்டு எல்லாருமே அவனையும் துரத்தி விட்டுறாங்க. அவனும் மீனாவே பார்த்து சொல்லிவிட்டு கிளம்பிடுறான். சரி எல்லாம் போய் தூங்க, காலை நேரத்தில் கோயிலுக்கு போகணுமல்லன்னு சொல்லிட்டு எல்லாம் போய் படுத்துடுறாங்க. ஆனால் மீனா அதவே நினச்சிட்ருக்குறா. காலையில் கோயிலுக்கு எல்லாருமே கிளம்பி போகிறாங்க. பட்டாசெல்லாம் வெடிச்சிட்டு ஜாலியாக சந்தோஷமாக இருக்கிறாங்க. அங்கே மீனா ரோகிணியோட அம்மா இங்கே தவசம் பண்ணுறதுக்காக எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்குறாங்க. அங்கேருந்து ஒருத்தர் அந்த கோயிலில் பக்கத்தில் பெரிய கறி ஆயிடுச்சு, அதனால் இன்றைக்கி கோயில் ஓப்பன் பண்ணல, நம்ம வேறு கோயிலில் குளக்கரை இருக்குது, அங்கே போய் குளத்துக்கிட்ட நம்ம தவசம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாலே சரின்ட்டு பார்த்தா கடைசியில் இவங்க ரோகிணி அவங்க மாமியார் வீட்டுக்கிட்டையும் ரோகிணியோட அம்மாவும் அங்கே தவசம் பண்ண வர்றாங்க. அங்கே தான் பெரிய பிரச்சனை நடக்க போகுது, யாருக்குமே தெரியல. இவங்க எல்லாமே கோயிலில் கொடுக்குறாங்க பூஜை பண்ணுறதுக்கு, எல்லாமே பொறுமையாக செய்யுன்னு சொல்லி அந்த பாட்டி சொல்கிறான். விஜயா இல்லை சீக்கிரமாக செய்யுங்க, நாங்கள்லாம் போகணும் அப்படின்னு. கோயிலுக்கு எல்லாம் பொறுமையாக இருக்கணும், நீ இப்படியெல்லாம் அவசரப்படாத, நம்மளாம் சொந்த பந்தத்தையெல்லாம் பார்க்கணும், இப்போ நான் இருக்குங்காட்டி தான் இங்கே வரீங்க, நான் போன காலத்துக்கு நீங்களாம் இங்கே வரவா போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்ல, மீனா ஏன் பாட்டி இப்படியெல்லாம் சொல்கிறீங்க, நாங்களாம் எப்போவுமே இங்கே வருவோம்னு. சரி நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ எதுவுமே தெரியாது, நான் இல்லாத காலத்துக்கு நீங்கள் வருஷத்துக்கு ஒருக்கா நச்சுக்கு இந்த கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லி பாட்டி சொன்னோன்னே சரிங்க பாட்டி எல்லாமே நாங்கள் பண்ணிக்கலாம், நீங்கள் கவலைப்படாமல் நல்ல விதமாக சாமி கும்பிடுங்க அப்படின்னு சொன்னோன்னே பூசாரி ஒரு குளத்துல தண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே ரோகிணிக்கு ஃபோன் வருது. மகேஷ் ஃபோன் பண்ணுறான். அவன் மனோஜ்கிட்ட எனக்கு ஒரு கிளைண்ட் ஃபோன் பண்ணுறாங்க, பேசிட்டு வரேன்ட்டு வெளியில் போகிறா, என்னன்னு சொல்லி சொல்கிறப்ப நாங்கள்லாம் வந்துட்டோம், குளக்கரைக்கு வந்துட்டோம் அப்படின்னு. எங்கே அப்படின்னு இந்த கோயிலை பற்றி சொன்னோன்னே ஐயோ நானும் அங்கே தானே இருக்கிறேன், ஏன் இப்படியெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு தெரியல, அந்த கோயிலுக்கு பக்கத்தில் டெத் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அந்த கோயில் ஓப்பன் பண்ணலை, அதனால் இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அப்படின்னோடனே ஐயோ இங்கே யாராச்சும் கண்ணில் பட்டால் நான் மாட்டினேன், என்ன தான் இப்படி பண்ணுறாங்க அப்படின்ட்டு அவங்க அம்மாவை திட்டுறா. நீ என்னடி பண்ணுறது, இந்த ஒரு காரியத்தை அழுங்காமல் செஞ்சுட்டு போ, பக்கத்தானே இருக்குதா, நீ வந்தோடனே போய் எல்லாம் சீக்கிரமாக நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோன்னு அவங்க அம்மா கூப்பிட்றா. சரி நான் வரேன் அப்படின்ட்டு மனோஜ்கிட்ட இந்த வயிறு ஒரு மாதிரியாக இருக்குன்ட்டு பாத்ரூம் போயிட்டு வரேன்ட்டு போய் அங்கே காரியம் செய்யறதுக்கு போகிறா. இங்கே பூசாரி மீனாகிட்ட தண்ணி கொண்டு வான்னு சொல்லி சொன்னானே சரி குளக்கரையில் போய் தண்ணி கொண்டு வரலான்ட்டு போகிறா. ஸ்ருதி வரேன்னு சொன்னோடனே மீனா இல்லை நீங்கள் இங்கே இருங்க, நான் மட்டும் போய் கொண்டு வந்துடுறேன்ட்டு போகிறேன். அங்கே தான் இங்கே ரோகிணி அவங்க அப்பாவுக்கு தவசம் பண்ணுறத பார்த்துட்டான்.
ரோகிணியை எல்லாருமே குடும்பமும் பார்த்துட்றாங்க. என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் ரோகிணி முழிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப மீனா வந்து ரொம்பவே லெஃப்ட் அண்ட் ரைட் கேள்வி கேட்குறான். நீ இப்படியெல்லாம் ஒரு பொய் சொல்லி ஒரு வாழ்க்கை வாழணுமா? அதுவும் பெத்த பையனவே அம்மான்னு கூப்பிட்ற வாயில் ஆண்டின்னு கூப்பிட வச்சுருக்கேன். நீ எல்லாம் ஒரு பொம்பளையாடி அப்படின்ட்டு ரொம்பவே கேள்வி கேட்குறான். அதுக்கு எல்லாத்தையும் மன்னிச்சுக்க, நான் என் வாழ்க்கைக்காக நீ உன் வாழ்க்கையவே பார்க்குறேன், அந்த குழந்தைங்களோட வாழ்க்கையை பார்த்தியா? அது உங்கள் அம்மா உயிரோடு இருக்கிறப்பவே உங்கள் அம்மா செத்து போயிட்டாங்கன்னு சொல்லி நீ எல்லாம் சொல்கிறியே, நீ எல்லாம் நல்லவளா? அந்த வயிற்றுக்கு என்றைக்காச்சும் ஒரு நேர்மையாக நடந்திருக்கிறியா? அந்த மாமா எவ்வளோ கெஞ்சி கேட்டார், இதுக்கு மேலே ஏதாச்சும் பொய் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாரல்ல. இல்லை இதெல்லாம் நான் இனிமேல் பொய் பேசவே மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ எத்தனை பொய் மேலே போய் அடிக்கிட்டே இருக்கிறியே. இப்போ உங்கள் அம்மா இல்லைன்னு சொன்னேன், இப்போ அம்மா இருக்கிறாங்க, புருஷன் இப்போ புருஷன் இருக்கிறானா இல்லையா? அது ஏதாவது உண்மையை மறைச்சி வச்சுருக்கிறியா சொல்லு அப்படின்ட்டு ரொம்பவே பேசிட்டு நான் போய் இங்கே எல்லாத்துக்கிட்டையும் சொல்கிறேன், இன்னும் இதுக்கு மேலே நீ பொய்யே பேசாத இடத்துக்கு நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போகிறா. ஆனால் ரோகிணியோட அம்மாவும் ரோகிணியும் கெஞ்சுறாங்க. கிறிஸ்துவும் வேணாங்க ஆண்டி, அம்மாவை பற்றி எதுவும் சொல்ல வேணாம், விடுங்க, அம்மா பாவம் அழுகுறாங்க அப்படின்னு சொல்லி கிறிஸ்துவ கெஞ்சுறான். ஆனால் பையனுக்கு கூட இருக்கிற அறிவு உனக்கு இருக்குதாண்டி, இப்படியெல்லாம் நீ பண்ணிகிட்ருக்கிற, பையனை பெத்த பையனவே நீ இல்லைன்னு சொல்லிட்டு துபாயில் இருக்கிற அதை பண்ணுறன்ட்டு நாடகம் நடிச்சிட்ருக்கிற, நீங்களாம் பித்தலாட்டக்காரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பேசுகிறான். நான் இருந்தாலும் சொல்லியே அவன் இனிமேல் நீ வாயிலிருந்து பொய்ங்கிறதே வரக்கூடாது அப்படின்ட்டு மீனா கிளம்பி போயிடுறா. ரோகிணி இருந்துட்டு நீ போய் அங்கே சொன்னேன்னா நீங்கள் திரும்பி வந்து பார்க்குறப்ப நான் போன மாதிரி தான் இருப்பேன், நான் சித்திரோடுன்னு உன்னோட மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன், நீ எத்தனை போய் பேசுகிறவன், நீ கண்டிப்பாக நீ எத்தனை பேர்த்த சாகடிப்பே தெரியல, நீ சாகவே மாட்ட அப்படின்ட்டு மீனா கிளம்பி போகிறா. போய் வீட்டுக்கு சொல்ல போகலான்னு பார்க்குறப்ப அண்ணாமலையோட முகத்தை பார்த்துட்டு, என்னடா நீ இப்படி இவங்க எல்லாம் நல்லவங்களாக இருக்கிறாங்களே, இதை போய் சொல்லி ரொம்ப பிரச்சனையாச்சுன்னா என்ன பண்ணுறதுன்ட்டு வேணாம் இதை விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். ஆனால் சொல்லிட்டாங்கிற பயத்தில் தான் ரோகிணி வீட்டுக்கு வருவாள். மீனா எதுவுமே சொல்லாமல் இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப பயந்து மீனாகிட்ட பயந்து நடுங்கிற மாதிரி நடிக்கிறாளா என்னென்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக இவன் நடிப்பேன், இவன் வந்து பித்தலாட்டக்காரி தான். மீனாகிட்ட நல்ல விளாட்டம் நடிக்கிறான். எல்லாருமே என்னடா மீனாவுக்கு அடிபணிஞ்சு நிற்கிறாளே, இது என்ன விஷயம் என்னென்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அது விஜயாவும் ரொம்பவே யோசிக்கிறா. ஏன் எப்போ பார்த்தாலும் மீனால நிறுத்தி தான் பேசுவாள், நிற்கிறவன் அடிபணிஞ்சு நிற்கிறாளே அப்படின்ட்டு இருக்கிறப்ப முத்து யோசிக்கிறான். சரி இவன் என்ன பண்ணுறான்னு தெரியல அப்படின்ட்டு இருக்கிறப்ப ரோகிணியோட அம்மாவையும் மகேஷை கிறிஸ்து எல்லாத்தையும் வெளியில் ரோட்டில் பார்க்குறப்ப நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுறீங்க பேசுகிறீங்க எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னானே அவங்க அம்மாவுக்கு ரோகிணியோட அம்மாவுக்கு பயம் வந்துருச்சு. என்னடா இப்படி சொல்கிறானேன்னு சொல்லி கேட்குறப்ப வாங்க எல்லாம் இங்கே வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு வராமலே போகிறீங்களா, வாங்க எங்கள் வீட்டுக்கு போகலான்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரேன். அவங்க அண்ணாமலை கிட்ட அப்பா நம்ம வீட்டுக்கு இன்னும் 3 விருந்தாளிங்க வந்திருக்காங்க, எக்ஸ்ட்ரா சாப்பாடு செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப எல்லோரும் பார்க்குறாங்க யார் என்னன்ட்டு பார்க்குறப்ப ரோகிணிக்கு ரொம்பவே ஷாக் ஆகுது. என்னடா இங்கே பிரச்சனை நடந்துட்டுருக்கப்போ இங்கேயே இவன் கூட்டிகிட்டு வரானே, இவனால் நம்மளுக்கு ரொம்பவே தொந்தரவாக இருக்குது, இவங்களை ஏதோ ஒன்று பண்ணியே ஆகணுன்ட்டு நினச்சிட்ருக்குறான். ஆனால் இந்த ரோகிணி மீனா வந்து இந்த பிரச்சனையெல்லாம் சொல்லி அதோட எபிசோடு முடிக்காமல் சொல்லாமையே வச்சிட்ருக்குறான். இந்த கதை இன்னும் இழுத்துக்கிட்டே போகிற மாதிரி தெரியுது. ஆனால் மீனா நினைக்கிறது வந்து ரோகிணியோட வாயிலேயே உண்மையை வரவழைக்கணும் அப்படின்ட்டு நினச்சிட்ருக்கிறது சரிதானே. நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க.